மலர் வந்து எந்த விஷயத்தையும் சொல்லாமல் இருக்கிறதால பாக்கியராஜ் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கார். மலர் மலர் என்ன ஆச்சு சொல்லு மலர், உங்ககிட்ட சொல்ல முடியாது, ஏன் உங்ககிட்ட நான் சொல்லணும் அப்படின்றாங்க. என்ன மலர் இப்படிலாம் பண்ணுற, சொல்லு மலர், அங்கே என்ன ஆச்சு, என்ன ஆச்சு, ஒன்றும் ஆகலை அப்படின்னோடனே மலர் என்ன மலர் ப்ளீஸ் மலர் சொல்லு மலர் பின்னாடியே தெரியாது. அவங்க அம்மா வந்து என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், வேலைக்கு கிளம்பணுன்ற வந்து இருக்கா இல்லையா உனக்கு, சும்மா பொண்டாட்டி பின்னாடியே தெரிஞ்சிட்டு இருக்க, போய் வேலையை பாடுறா அப்படின்னோடனே வேறு வழி இல்லாமல் கிளம்புறாரு. இதை பார்த்துட்டு உள்ளுக்குள்ளே சிரிக்கிறாங்க. வேணும் வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மலர் உடனே மலர் யோசிக்கிறாங்க. மதிக்கும் வந்து சுரேஷுக்கும் என்ன பிரச்சனையாக இருக்கும், எதனால் மதி வந்து சுரேஷை தள்ளிவிட்டா, எனக்கு இது தெரிஞ்சுக்கலன்னா வந்து ஒரு மாதிரி ஆகிடுமே, என்ன பண்ணுறது, இப்படி தெரிஞ்சுக்கிறது, நேராக வந்து போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. என்னடி என்ன யோசிச்சுட்டு இருக்க, வேலை இல்லையா வீட்டில், வேலையை போய் பார்க்காம சும்மா யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு மாமியார் வேறு தொல்லை பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி மலர் போகிறாங்க. இங்கே வந்து மதியை பார்த்துட்டு ரேவதி வந்து மதி டிஃபன் சாப்பிடு அப்படின்னோடனே இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்றாங்க. என்னம்மா ஏன் சாப்பிட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு வராரு தங்கராஜ். சாப்பிடுமா சுரேஷ் பக்கத்தில் உட்காந்து நீயும் சாப்பிடு அப்படின்னு சுரேஷ் வந்து அப்படியே பார்க்குறாரு. என்ன சுரேஷ் உன் பொண்டாட்டி பக்கத்தில் தானே உட்கார சொன்னேன், இதில் தப்பு, 2 பேரும் உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சுரேஷ் உட்காராரு. மதியை பார்க்குறாரு. மதி வந்து சுரேஷை பார்த்துட்டு அமைதியாக இருக்காங்க. உடனே வந்து நெத்தியை பார்க்குறாங்க. பார்த்தா வீங்கி இருந்தது, வீங்கி இருக்குது லைட்டாக, அந்த வீங்கிற அந்த இடம் மட்டும் ரெட்டாக இருக்குது. அதை பார்த்துட்டு அமைதியாக இருக்காங்க. என்ன மதி, சரி சாப்பாடாக நல்லா தானே இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்றாங்க. நாங்கள் இன்றைக்கி கிளம்புறோம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, என்னது இன்றைக்கி கிளம்புறீங்களா, இப்போ தானே வந்தீங்க, நேரத்தில் வந்தீங்க, அதுக்குள்ளே எதுக்கே கிளம்பணும், இல்லை நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க. சுரேஷ் வந்து ஆமாம்மாம்மா வீட்டில் வேலை இருக்குது, இங்கே ஒரு நாள் தான் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னு இருந்துட்டோம், வீட்டுக்கு போகிறது தான் நல்லது, நானும் கிளம்புறேன் மாமா அப்படின்றாங்க. என்ன தனித்தனியாக கிளம்புறேன்றீங்க, 2 பேரும் ஒன்றா தானே கிளம்பி ஆகணும், ஒரே வீட்டுக்கு தானே போக போகிறீங்க அப்படின்றாரு தங்கராஜ். இங்கே பாருங்கள் 2 பேருமே சொல்கிறேன், விட்டு கொடுத்து போங்க, பொண்டாட்டி புருஷனா விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டு ரேவதி வந்து ஆமாம் ஊருக்கு தான் உபதேசம் இவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. சரிங்க விடுங்க, அவங்க 2 பேர் கிளம்பட்டும், என்னடி நீ நான் இப்போ என்ன சொல்லிட்டேன்னு ஓவராக பண்ணிக்கிறேன் அப்படின்னோடனே சரி மாமா, நான் வந்து வேலைக்கு போயிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பிடுறேன், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, வேலைக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போனால் மதி தனியாக போகணுமா வீட்டுக்கு, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ வேலைக்கு போய் முடிச்சுட்டு உன் வேலையை சாயந்தரமாக வந்து மதியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிற சரியா அப்படின்னோடனே உடனே யோசிக்கிறாரு. மதி வந்து வேணாம் பரவாயில்ல, நானே தனியாக வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்றாங்க. நான் சொல்கிறது கேளுமா, சொல்கிறோம்ல பெரியவங்க அப்படின்னு ரேவதி சொல்லு அப்படின்னு. ஆமாம் மதி, சுரேஷ் கூட நீ போகிறது நல்லாயிருக்கும் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. மதி சீக்கிரம் வந்து கூட்டிகிட்டு போடா அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. மதியை பார்த்துட்டு செம்ம டென்ஷனாக சுரேஷ் கிளம்பி போகிறாரு. இங்கே வந்து தங்கராஜ் வழக்கம் போல் மதிக்கு வந்து அட்வைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வாய் எடுக்கிறாரு. உடனே மதி வந்து எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ரூமுக்கு போயிடுறாங்க. சே எதுவுமே கேட்காம போயிட்டா, நம்ம சொல்கிறது இதை மதிக்கிறாள் அவள் அப்படி சொல்கிறோன்னே, என்னங்க நீங்கள் அவளுக்கு தான் எதுவும் வேலை இருக்குன்னு போகிறாள், அப்புறம் பேசிக்கலாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே டென்ஷனாக இருக்கார் தங்கராஜ். இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, சுரேஷும் மதியும் வந்து வீட்டுக்கு வராங்க. இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு அவங்க மாமியார் அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. என்னடா 2 நாள் தங்க போகிறேன்ட்டீங்க, 2வது நாள் வீட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னோடனே இல்லைம்மா வீட்டில் வேலைலாம் இருக்குது, ஆமாம்மா வேலைலாம் இருக்குல்ல அப்படின்றாங்க. மதியை பார்க்குறாங்க, பார்த்துட்டு அப்படியே மூஞ்சி திருப்பிக்கிறாங்க. அவங்க மாமனார் மூஞ்சி திருப்பிக்கிறாரு. இதையெல்லாம் கண்டுக்காத மதி வந்து நேராக ரூமுக்கு போகிறாங்க. ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வந்து வச்சிட்ருக்காங்க. இங்கே வந்து மலர் வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க மதி எதுவுமே பேசாமல் அமைதியாக ரூமில் உட்காந்துருக்காங்க. மலர் வந்து அப்படியே பார்த்துட்டு என்னடா சாப்பிட்டியான்னு, இல்லைம்மா இனிமேல் தான் சாப்பிட்ணும், அதான் நாங்கள் சீக்கிரம் வந்துட்டோம், மாமா இருக்க சொன்னார், நாங்கள் தான் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே ஓ அப்படியா, என்ன உன் பொண்டாட்டி வெடிக்க வந்தாலா இல்லையா அப்படின்னு அமைதியாக இருக்கார். என்னடா நெத்திர என்ன காயம் அப்படின்னு, ஒன்றும் இல்லைம்மா தெரியாமல் வந்து இடிச்சுக்கிட்டேன், என்ன தெரியாமல் இடிச்சு எங்கடா இடிச்சுக்கிட்டேன், என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பதறி போய் கேட்டுட்ருக்காங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி தெரியாமல் இடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மழுப்புறாரு. அவங்க மாமா சொல்கிறது ஞாபகம் வருது, வீட்டில் எதுவும் இதை பற்றிலாம் சொல்லாத, வந்து சாதாரணமாக எங்கேயும் இடிச்சுக்கிறேன்னு சொல்லு அப்படின்னு சொன்னோன்னு எல்லாருக்கிட்ட சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காரு சுரேஷ். இங்கே வந்து மலர் வந்து என்ன நடந்தது எனக்கு தான் தெரியுமே அப்படி சொல்லிட்டு இங்கே போகிறாங்க மதி ரூமுக்கு. மதி அமைதியாக இருக்காங்க. உன்னை மதி வந்து அமைதியாக வந்து நிற்கிறாங்க. உன்னை மலர் வந்து மதி அப்படின்றாங்க. பரவாயில்லையே என்கிட்ட பேசணும்னு தோணுச்சு அவங்களுக்கு, என் பேர் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு அப்படின்னு. என்ன மதி இப்படிலாம் கேட்குற, வேறு எப்படி கேட்குறது, என் பேர் தான் உங்களுக்கு ஞாபகம் இல்லையே, சரி அதெல்லாம் போட்டோம், உனக்கும் சுரேஷுக்கும் என்ன பிரச்சனை, எதனால் சுரேஷை நீ வந்து தள்ளிவிட்ட அப்படின்னோடனே வேணும்னு தனிவில்லை, சரி மதி என்ன வேணாலும் இருக்கட்டும், அதுக்காக இந்த மாதிரியா தள்ளி விடுவாங்க, அவர் என்ன பண்ணார் உங்களுக்கு தெரியுமா, ரொம்ப கேவலமாக ஒரு பொண்ணுக்கிட்ட இவ்வளோ கேவலமாக எந்த மனுஷன் நடந்துக்க மாட்டான், அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை என்கிட்ட பண்ணியிருக்காரு, என்னை ஹக் பண்ணிச்சா எனக்கு கேவலமாக இருக்குது அப்படின்னோடனே மதி ஆமாம் நீங்களே சொல்லுங்கள், விருப்பம் இல்லாத ஒரு பொண்ணை இந்த மாதிரி வந்து வலுக்கட்டாயமாக வந்து ஹக் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு இல்லையா, இந்த மாதிரி நடந்துங்கன்னா தள்ளி விடாமல் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. சொல்லுங்கள் என் நிலைமையில இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக வந்து பார்த்துட்ருக்காங்க.